வணக்க நண்பர்களே. உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், தெலுங்கானா, ஆந்திரா உள்ளிட்ட சில மாநிலங்களில் கடந்த சில நாட்களாக பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்த மாநிலங்களில் இயங்கும் வங்கிகளின் பெரும்பாலான ஏடிஎம்கள் பணம் இல்லாமல் பூட்டியே கிடக்கின்றன. இது மக்களிடம் பெரும் அதிர்ச்சியும் அவதியும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த மாநிலங்களில் வழக்கத்துக்கு மாறாக திடீரென எழுந்த பண தேவையே இந்த தட்டுப்பாடுக்கு காரணம் என விளக்கம் அளித்தது. இந்த பிரச்சனை தற்காலிகமானதுதான் என்றும் நிதியமைச்சகம் கூறியது. இதேபோல தேவையான பணம் இருப்பதாக ரிசர்வ் வங்கி கூறியது. எனினும் ரூபாய் நோட்டு அச்சடிக்கும் 4 அச்சங்களிலும் நோட்டு அச்சடிக்கும் பணிகளை வேகப்படுத்தி இருப்பதாகவும் ரிசர்வ் வங்கி தெரிவித்தது. ரூபாய் 70,000 கோடி அளவுக்கு 200 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகள் அச்சிட திட்டமிட்டிருப்பதாகவும் இதற்காக இடைவெளியின்றி நோட்டு அச்சிடும் பணி நடந்து வருவதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் பணத்தட்டுப்பாடு உருவாகி இருப்பதால் வாடிக்கையாளர்களுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனையை சமாளிக்க பாரத ஸ்டேட் வங்கி நடவடிக்கை எடுத்துள்ளது. பாரத ஸ்டேட் வங்கியின் துணை மேலாண்மை இயக்குனர் நீரஜ் வியாஸ் தன்னுடைய ட்விட்டரில் வெளியிட்டுள்ள தகவல்களில் ரிசர்வ் வங்கி வழிகாட்டுதலின்படி முதல் மற்றும் 2வது தர நகரங்களில் சில்லறை விற்பனை நிறுவனங்களில் உள்ள தங்கள் ஸ்வைப் மிஷின்களில் பாரத ஸ்டேட் வங்கி மற்றும் பிற வங்கிகளின் டெபிட் கார்டுகளை பயன்படுத்தி ஒரு நாளைக்கு 1000 ரூபாயும், சிறிய நகரங்களில் உள்ள மிஷின்களில் 2000 ரூபாயும் எந்தவித கட்டணமும் இன்றி எடுத்துக்கொள்ளலாம் என்று பாரத ஸ்டேட் வங்கி கூறியிருக்கிறது. பாரத ஸ்டேட் வங்கி சார்பில் நாடு முழுவதும் உள்ள விற்பனை நிறுவனங்களில் வைக்கப்பட்டுள்ள 6,08,000 ஸ்வைப் மிஷின்களில் 4,78,000 ஸ்வைப் மிஷின்களில் அந்த வங்கி மற்றும் பிற வங்கிகளின் வாடிக்கையாளர்கள் பணம் பெறும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். இந்த மாதிரி மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தமிழில் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.